கோஷல்யா நகரத்தில் பக்தி மற்றும் தியானத்திற்கு பிரசித்தமானவதாக இருந்தது. ஆனால் அவ்விடத்தில் ஒரு பெரிய கவலை நிலவியது. கம்சன் என்ற கொடிய அரசன் தன் சகோதரி தேவகியின் குழந்தையை அழிக்க நினைத்தான். கம்சனை பயமுறுத்தியது. அந்த மந்திரமிக்க இரவு வந்தது. சிறை முழுவதும் ஒரு தெய்வீக ஒளி பரவியது. தேவகியும் வசுதேவரும் தங்களின் அழகிய குழந்தையை பார்த்து அதிசயித்தனர். குழந்தை பசுமை நிறமுடையவனாக சிறிய முகத்தில் நகைச்சுவை சிரிப்புடன் பிரகாசித்தான். அப்போது அற்புதம் ஒன்று நிகழ்ந்தது. சிறையின் கதவுகள் தானாகவே திறந்து போனது. பாதுகாவலர்கள் உறக்கத்தில் மூழ்கினர். வசுதேவர் குழந்தையை எடுத்து யமுனை நதியை நோக்கி ஓடினார். ஆனால் யமுனை ஆற்றில் பெருவெள்ளம் இருந்தது. வசுதேவர் திக்கற்ற நிலையில் நின்றபோது ஆற்றில் ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. நதி இருபுறமும் பிரிந்து வழி கொடுத்தது. வசுதேவர் கிருஷ்ணனை கோகுலத்திற்கு கொண்டு சென்றார். அங்கே யசோதா தன் பெண் குழந்தையுடன் இருந்தார். வசுதேவர் குழந்தைகளை மாற்றிக்கொண்டு கோஷல்யா நகரத்திற்கு திரும்பினார். கம்சன் வந்தபோது குழந்தை அழகிய பெண்ணாக மாறியது. குழந்தை தன்னுடைய தேவி உருவத்தை எடுத்தாள். உன் அழிவுக்கான நேரம் சீக்கிரம் வருகிறது என்று கூறி விண்ணில் மாயமானாள். கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ந்ததும் அவன் சாதாரண குழந்தை இல்லை என்பதை அனைவரும் உணரத் தொடங்கினர். அவன் குழந்தையாக இருந்தாலும் அற்புதங்களும் அபூர்வமான துணிச்சலும் கொண்டவனாக இருந்தான். ஒருநாள் கம்சன் தனது சக்தி வாய்ந்த அசுர வேடமிட்ட பூதனாவை அனுப்பினான். அவள் அழகிய தாயாக நடித்து சிறிய கிருஷ்ணனை கொல்ல தன் மார்பில் விஷம் தடவி அவனை தாய்ப்பால் ஊட்ட வந்தாள். ஆனால் கிருஷ்ணன் அசரவில்லைய. அவள் மார்பில் உதறியபடியே அவள் உயிர் உடைந்தாள். கோகுல மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆனால் யசோதா கண்ணனை பாதுகாக்க தன் மார்பில் அணைத்துக் கொண்டாள்.